சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நேசிப்பவர் இவர்தானா என்று சொல்லப் போகிறேன். இவர்தானா என்று நீயே முடிவு எடுத்துக்கொள். ஒருவரை நேசிக்கும் பொழுது இவர் நமக்கு சரிதானா என்று ஞாபகம் வைத்துக்கொள். நேசித்துவிட்டு அதன் பின்பு கண் கலங்கி இருப்பதை விட அதற்கு முன்னாலே இவர் நமக்கு சரிப்பட்டு வருவாரா இல்லையா, நம் குடும்பத்திற்கு ஏற்றவரா என்று ஞாபகத்தை வைத்து கொண்டு பழகிவிடு. சட்டென ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதன் பின்பு சில நேரங்களில் நீ மீளா துயரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நம் அன்பை செலுத்திவிட்டு நாம் அவர்களிடம் இருந்து பிரிந்து வந்தால் அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியாதா? அதனால் தான் சொல்கிறேன், யாரிடம் பேசினாலும் யோசித்து சிந்தித்து பேசு. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதையும் நீ சிந்தித்து தானே ஆக வேண்டும். நாம் குடும்பத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்கு பிடித்தவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த ஒருவரின் விருப்பமே உங்களது விருப்பமாக கூட இருக்கலாம். அவர்களது முடிவே உங்களது முடிவாக கூட இருக்கலாம். அவர்கள் உன்னுடைய துணையாக கூட இருக்கலாம். எத்தனை பேர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நமக்கு பிடித்தவர் நமக்கான விஷயத்தை செய்யும் பொழுது தானே நாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்றோம். அதுதான் குழந்தையே வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை. எத்தனை பேர் நமக்காக அங்கு தோள் கொடுக்க வந்தாலும் நம்மை புரிந்து கொண்டவர் நம் அருகில் இருந்து நீ செய்தது சரிதான், உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், நீ எதற்கும் கண் கலங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் போதும், நாம் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளும் மறந்து விடுவோம். தேவையற்ற பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்தால் கூட அந்த கண் இமைகளும் நேரத்தில் அதை காணாமல் ஆக்கி விடுவார். அவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கென்று உரிய மரியாதையை கொடுத்துவிட்டு பழகு குழந்தையே. யார் மீது அதீத பாசம் வைத்தாலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு தன்மானம் இருக்கின்றது அல்லவா? அவர்களுக்கென்று ஒரு தன்மானம் இருக்கின்றது அல்லவா? எல்லாமே நான் நினைப்பது மட்டும்தான் அவர் செய்ய வேண்டும், நான் நினைப்பது மட்டும்தான் அவர் பேச வேண்டும் சொல்வது எந்த விதத்தில் நியாயமாகும்? எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அந்த காலம் நேரம் வரும் வரை நீயும் கொஞ்சம் அமைதியாக இரு. இந்த சாயப்பா சொல்வது அனைத்தும் நிச்சயமாக பலிக்கத்தான் போகிறது. எந்த ஒரு விஷயத்திற்காக எவ்வளவு போராட்டம் அங்கு அடைந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாதா என்ன? நீ நினைத்த காரியங்கள் தான் எப்படி நடக்கப் போகிறது அப்பா? இன்று வரை, இப்பொழுது வரை அதற்கான நல்ல அறிகுறிகள் எதுவுமே தோன்றவில்லையே என்று நீ பல தவிப்புக்கு அங்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். எது எப்படி இருந்தாலும் சரி, உனக்கானதை செய்து முடிப்பேன் என்று சொன்ன பிறகும் என் பேச்சுக்கு மறு பேச்சு அங்கு இருக்கிறது. இல்லை தானே, எல்லாவற்றையும் நான் உன்னிடத்திலே வந்து சேர்க்கப் போகிறேன். நீ எதையும் கண்டு அங்கு நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நான் நன்றாகத்தான் இருப்பேன் என்ற மன உறுதியோடு இரு. நல்லது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.